என் இனிய பொன்னிலாவே பாடல் இளையராஜாவிற்கு உரிமை இல்லை என்று டெல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜீவ். டெல்லி நீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறது? என் இனிய பொன்னிலாவே பாடலை மூன்றாம் தரப்பிற்கு இளையராஜா ஒதுக்க முடியாது அப்படிங்கிற உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. எந்த வழக்கில் இது சொல்லப்பட்டது? கார்த்திகா, முறையான அங்கீகாரம் இல்லாமல் வர இருக்கும் தமிழ் படத்திற்காக இந்த ஒரு பாடலை மீண்டும் உருவாக்கியதாக கூறி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கினுடைய அந்த தீர்ப்பு தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது என் இனிய பொன் நிலவே இதனுடைய பதிப்புரிமை சரிகமா இந்தியா லிமிடெட் நிறுவனம் வந்து கொண்டிருப்பதாகவும் அப்பாடலை இசையமைப்பாளர் இளையராஜா அதை மூன்றாம் தரப்பினருக்கு ஒதுக்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தற்போது அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் இளையராஜாவின் மகன் யுவன் சங்கர் ராஜாவின் மறு உருவாக்கம் செய்யப்பட்ட பாடலை வேல்ஸ் கிளீன்ஸ் இன்டர்நேஷனல் வெளியிடுவதையும் நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் தற்போது தடை செய்திருக்கின்றது. இது வந்து உத்தரவாக தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில என் இனிய பொன்னிலாவை உள்ளிட்ட 100 பணியின் ஒளிப்பதிவுகள் மற்றும் இசை படைப்புகளின் பதிப்புரிமைகள் வைத்திருக்கும் சரிகமா இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவர்கள் வசம் இருப்பதால் இந்த ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உத்தரவை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வந்த நிலையில் தற்போது அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையாக இளையராஜா இந்த பாடலை மூன்றாவது தரப்பினருக்கு ஒதுக்க முடியாது என அந்த தடையானது டெல்லி உயர்நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருக்கின்றது. கார்த்திகா, என் இனிய பொன்னிலாவே என்ற பாடலை மூன்றாம் தரப்புக்கு இளையராஜா ஒதுக்க முடியாது என்று டெல்லி நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு.